என்கிரிப்ட் ஆகி, அதாவது ரொம்ப ரகசியமான ஒரு கோடா மாறி தான் இன்டர்நெட்ல பயணம் செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ம் ஆமா, அதுதான் இப்போதைய பேசிக் செக்யூரிட்டி. கரெக்ட். ஆனா நீங்க எந்த வெப்சைட்டை யூஸ் பண்றீங்க, நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறீங்களா இல்ல ஜூம் மீட்டிங்ல இருக்கீங்களான்னு உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கற அந்த நெட்வொர்க் கம்பெனிகளுக்கு எப்படி இவ்ளோ துல்லியமா தெரியுது? நம்ம டேட்டா தான் என்கிரிப்ட் ஆகி ரொம்ப ரகசியமா போகுதே, அப்புறம் எப்படி அவங்களால இதை கண்டுபிடிக்க முடியுதுன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. ஆமா, இன்னைக்கு நாம பண்ண போற இந்த விரிவான அலசல்ல இந்த ஒரு ஆச்சரியமான கேள்வியை தான் உடைச்சு பார்க்க போறோம். கண்டிப்பா. இந்த விவாதத்துக்கு அடிப்படையா பாத்தீங்கன்னா, மாடர்ன் நெட்வொர்க் இன்டெலிஜென்ஸ் மற்றும் 5G தொழில்நுட்பம் பத்தின லேட்டஸ்ட் ரீசர்ச் பேப்பர்கள், அப்புறம் சில முக்கியமான ஆய்வுக் கட்டுரைகளை தான் நம்ம பயன்படுத்த போறோம். நெட்வொர்க் தொழில்நுட்பத்துல குறிப்பா இன்டர்நெட் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுல ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம டிகோட் பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி. பழைய டெக்னாலஜி எல்லாம் எப்படி காலாவதி ஆகிடுச்சு, அதுக்கு பதிலா இப்போ வந்திருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, உங்க டேட்டாவை திறந்து பார்க்காமலே அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எப்படி இவ்ளோ ஸ்மார்ட்டா கண்டுபிடிக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறது தான் இந்த விவாதத்தோட நோக்கமே. சரியா சொன்னீங்க. 95% என்கிரிப்ட் செய்யப்பட்டவைன்னு ஒரு டேட்டா இருக்கு. இது கேட்கறதுக்கே கொஞ்சம் மலைப்பா இருக்கு. ஆமா, நாம எவ்வளோ வேகமா இந்த என்கிரிப்ஷன் உலகத்துக்கு மாறி வந்திருக்கோங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா, பழைய லெகசி HTTP 1.1 முறையில தான் இன்டர்நெட் இயங்கிட்டு இருந்துச்சு. அப்போ நீங்க அனுப்புற தகவல்கள் எல்லாமே ஒரு திறந்த புத்தக மாதிரி வெளிப்படையா இருக்கும். இடையில யார் நினைச்சாலும் யார் வேணாலும் அதை ஈஸியா படிக்க முடியும். கரெக்ட். ஆனா இப்போ அப்படி இல்ல. TLS 1.3 அப்படிங்கிற ஒரு புது செக்யூரிட்டி தொழில்நுட்பம் வந்துருச்சு. இது நீங்க அனுப்புற முக்கிய டேட்டாவை, அதாவது என்ன சொல்றது, பேலோட் முழுவதையும் ஒரு பெரிய இரும்பு திரை போட்டு மறைச்சிடுது. இரும்பு திரை போட்டு மாயிட்டதுல நம்மளோட தனிப்பட்ட பாதுகாப்புக்கு ரொம்ப நல்ல விஷயம் தானே. இதுல நெட்வொர்க் கம்பெனிகளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? பாதுகாப்பு நமக்கு ரொம்பவே முக்கியம்தான். ஆனா நெட்வொர்க் கம்பெனிகளோட பார்வையில இருந்து பார்க்கும்போது இது அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி. பழைய முறையில டேட்டா என்னன்னு வெளிப்படையா தெரிஞ்சதால இன்டர்நெட் டிராஃபிக் அவங்களால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ஆனா இப்போ குவிக் அப்புறம் ESNI மாதிரியான புது நெறிமுறைகள் வந்துடுச்சு. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்துவோம். குவிக், ESNIன்னு நிறைய டெக்னிக்கல் வார்த்தைகள் வருது. சாதாரணமா இன்டர்நெட் யூஸ் பண்ற ஒருத்தருக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா இது என்ன பண்ணுது? டேட்டாவை மறைக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு லெட்டர் அனுப்புறீங்கன்னு வச்சுப்போம். அந்த லெட்டருக்கு உள்ள இருக்கிற பேப்பர்ல எழுதின விஷயத்தை மறைக்கிறது தான் டேட்டாவை என்கிரிப்ட் பண்றது. ஆனா அந்த லெட்டரை போட்டு அனுப்புற கவரோட மேல அனுப்புனர் முகவரி, பெறுநர் முகவரின்னு சில விஷயங்கள் எழுதுவோம்ல. ஆமா, அந்த அட்ரஸ் எழுதுவோம். அதுக்கு பேர் தான் மெட்டா டேட்டா. இந்த குவிக், ESNI மாதிரியான புது டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா, லெட்டருக்கு உள்ள இருக்கிற விஷயத்தை மட்டும் மறைக்கல, அந்த கவரோட மேல இருக்கிற முகவரியை கூட முற்றிலுமா மறைச்சிடுது. நெட்வொர்க்ல இதுக்கு பேரு புரோட்டோகால் ஆப்ஃபஸ்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நெட்வொர்க் கம்பெனிகளுக்கு யார் யாருக்கு டேட்டா அனுப்புறாங்க, எங்க இருந்து வருதுங்கிற எந்த விவரமும் தெரியாது. ஒரு இருட்டறையில கருப்பு பூனைய தேடுற மாதிரி அவங்களுக்கு ஒரு விதமான பார்வையின்மை வந்துருது, அப்படிதானே? அதேதான், பிளைண்ட்னஸ் வந்துருது. அவங்களால உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாததால நெட்வொர்க்ல திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ இல்ல ஸ்பீடு குறைஞ்சி தாமதம் ஏற்பட்டாலோ அதை உடனே கண்டுபிடிச்சு சரி பண்ண முடியறதில்ல. இதனால கஸ்டமர்ஸ்க்கு ஒரு தரமான இன்டர்நெட் சேவையை கொடுக்க முடியாம அவங்க திணறாங்க. குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அடி வாங்குது. ஆமா, அது மட்டும் இல்லாம நெட்வொர்க்குள்ள ஊடுருவுற வைரஸ், மால்வேர் மாதிரியான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் அவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியறதில்ல. அப்போ இதுக்கு ஒரு தீர்வு வேணுமே. பழைய முறையிலிருந்து புது முறைக்கு ஒரு பெரிய மாற்றம் நடந்தாகணும். நம்ம சோர்ஸ்ல DPI பத்தி சொல்லியிருக்காங்க, டீப் பாக்கெட் இன்ஸ்பெக்ஷன். பழைய காலத்துல நெட்வொர்க் டிராஃபிக்கை செக் பண்ண இந்த DPI முறையை தான் யூஸ் பண்ணாங்க. அது இப்போ சுத்தமா செத்து போச்சுன்னு சொல்றாங்க. அது ஏன்? ஏன்னா பழைய DPI முறை முற்றிலும் சிக்னேச்சர்களை நம்பி மட்டும்தான் இயங்கிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு குறிப்பிட்ட டேட்டா பாக்கெட்னா அதுல இந்தந்த அடையாளங்கள் இருக்கும்னு அதுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுதான் அது கண்டுபிடிக்கும். அதுக்கு அந்த டேட்டாவை கொஞ்சம் திறந்து பார்க்க வேண்டிய கட்டாயம், அதாவது டீக்ரிப்ட் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு. கரெக்ட். அது மட்டும் இல்லாம புதுசா ஏதாவது ஒரு ஆப் வந்தாலோ இல்ல அப்டேட் வந்தாலும் இந்த DPI சிஸ்டமை வாரம் ஒரு முறையோ இல்ல மாசம் ஒரு முறையோ தான் மேனுவலா அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு பழைய பெரிய ஹார்ட்வேர் பாக்ஸ் மாதிரி தான் அது வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. இப்போ இருக்கிற இந்த அதிவேகமான நொடிக்கு நொடி மாறுற இன்டர்நெட் உலகத்துக்கு அது கொஞ்சம் கூட செட் ஆகாது. இங்கதான் இந்த விவாதத்தோட மையப்பகுதிக்கே நாம வரோம். பழைய டெக்னாலஜி வேலை செய்யலங்கிறப்போ இப்போ இருக்கிற மாடர்ன் நெட்வொர்க் இன்டெலிஜென்ஸ் எப்படி வேலை செய்யுது? இதுல மெஷின் லேர்னிங் அப்புறம் டீப் லேர்னிங் எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு நம்ம சோர்ஸ்ல இருக்கு. இது கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் மூலமா விளக்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா, அந்த உதாரணத்தை சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பார்சல் வருதுன்னு வச்சுப்போம். அது ஒரு பூட்டு போட்ட பெட்டி. பழைய DPI டெக்னாலஜி என்ன பண்ணும்னா, அந்த பெட்டியோட சாவியை எங்கேயாவது தேடி பிடிச்சு அந்த பெட்டியை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும்.
அதுக்கு டைம் ஆகும், சாவியும் சில சமயம் கிடைக்காது. ஆனா இப்போ வந்திருக்கிற இந்த புது ஏஐ டெக்னாலஜி அந்த சாவியை தேடுறதே இல்ல. ஆமா, அதுக்கு சாவி தேவையில்ல. எட்டிய திறக்காமலேயே அத கையில எடுத்து குலுக்கி பாக்குது, அதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு அளந்து பாக்குது, குலுக்கும்போது உள்ள இருந்து வர சத்தத்தை ரொம்ப கவனமா கேக்குது. இதையெல்லாம் வச்சு உள்ள இருக்கிறது ஒரு கண்ணாடி பொருளா, இல்ல எலக்ட்ரானிக் பொருளா, இல்ல வெறும் துணியான துல்லியமா கண்டுபிடிச்சிடுது. அப்படிதானே இது வேலை செய்யுது? இந்த ஒப்பீடு இத புரிஞ்சிக்க ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த புது டெக்னாலஜி டேட்டாவை திறந்து பார்க்கறது கிடையாது. அதுக்கு பதிலா அந்த டேட்டாவோட நடத்தையை ஆராயுது. பிஹேவியரல் அனாலிசிஸ்னு சொல்லுவோம். ஓஹோ, பிஹேவியரல் அனாலிசிஸ். ஆமா, இன்கிரிப்ட் செய்யப்பட்ட டேட்டா இன்டர்நெட்ல எப்படி பயணம் செய்யுது, என்ன மாதிரி பேட்டர்ன்ல வருதுங்கிறத வச்சு மிஷின் லேர்னிங் அது என்ன ஆப் அப்படின்னு கண்டுபிடிக்குது. பழைய சிஸ்டம் மாதிரி இது வார ஒரு முறை அப்டேட் ஆகிறது இல்ல. ஒவ்வொரு நொடியும் ரியல் டைம்ல புதுசா கத்துக்கிட்டு தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்குது. ஆனா இந்த இன்டெலிஜென்ஸ் என்ஜின் நிஜத்துல எப்படி வேலை செய்யுது? அதாவது துல்லியமான பார்வை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. என்கிரிப்ட் செய்யப்பட்ட ஒண்ணுமே புரியாத ரா டேட்டா ஒரு புனல் மாதிரி இந்த என்ஜின்குள்ள போகுது. ஆனா வெளியே வரும்போது நீங்க யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸா, ஜூமா, இல்ல வாட்ஸ்ஆப்பா அப்படிங்கறத எப்படி இது கரெக்டா பிரிச்செடுக்குது? எந்த ஆப்பு, என்ன வகையான சர்வீஸ், அதுல என்ன மாதிரி கண்டென்ட் போகுதுன்னு எல்லாமே பிரிஞ்சிடுது. இது எப்படி சாத்தியம்? இது சாத்தியமாகறதுக்கு அந்த என்ஜின்குள்ள 4 முக்கியமான தூண்கள் வேலை செய்யுது. அது கொஞ்சம் டெக்னிக்கலா ஆனா சிம்பிளா பார்ப்போம். தூண் புள்ளி விவர பகுப்பாய்வு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ். ஒரு டேட்டா பாக்கெட் நெட்வொர்க்ல வரும்போது அதோட சைஸ் என்ன, ஒரு பாக்கெட்டுக்கும் அடுத்த பாக்கெட்டுக்கும் நடுவுல எவ்வளோ டைம் கேப் இருக்குங்கிறது இது கணக்கு போடும். ஓ, சைஸ் அப்புறம் டைமிங். 2வது தூண் நடத்தை சார்ந்த விதிகள், பிஹேவியரல் ஹியூரிஸ்டிக்ஸ். ஒரு குறிப்பிட்ட ஆப் நெட்வொர்க்ல எப்படி நடந்துக்கும்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வீடியோ ஸ்ட்ரீமிங் ஆப்னா அது தொடர்ந்து பெரிய பெரிய டேட்டா பாக்கெட்டுகளை அனுப்பும். அதே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்னா சின்ன சின்ன பாக்கெட்டா விட்டு வரும். இந்த பேட்டர்ன் இது கவனிக்கும். அப்போ அந்த 3வது 4வது தூண்கள் எப்படி உள்ள வருது? 3வது தூண் டிஎன்எஸ் மற்றும் எஸ்எஸ்எல் கேச்சிங். இது ஒரு ரெஃபரன்ஸ் புக் மாதிரி. இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஐபி அட்ரஸ், என்னென்ன செக்யூரிட்டி சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணுச்சுங்கிற பழைய ஞாபகங்களை வச்சுக்கிட்டு வர்ற டேட்டா எங்க இருந்து வருதுன்னு ரொம்ப சீக்கிரமா அடையாளம் காட்டும். அந்த மெமரியை யூஸ் பண்ணிக்குது. கரெக்ட். கடைசியா 4வது ரொம்ப முக்கியமான தூண் தான் மெஷின் லேர்னிங். இந்த 3 தூண்டுகளும் கொடுக்குற தகவல்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து பல அல்கோரிதம்களை யூஸ் பண்ணி, ஓகே இது 99% நெட்ஃபிளிக்ஸ் வீடியோ தான் அப்படின்னு ஒரு உறுதியான முடிவுக்கு இந்த மெஷின் லேர்னிங் வரும். இதெல்லாம் சேர்ந்து செயல்படுற இடம் தான் இன்டெலிஜென்ஸ் என்ஜின் கோர். இதெல்லாம் கேட்கும்போது ஒரு டேட்டா அதை இந்த 4 ஸ்டெப் வழியா செக் பண்ணி அப்புறம் முடிவு பண்றதுக்குள்ள நிறைய நேரம் ஆகுமே, அப்போ நம்ம இன்டர்நெட் ஸ்பீடு குறைஞ்சிடுமேன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நம்ம சோர்ஸ்ல 0 லேட்டன்சி, அதாவது எந்த தாமதமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பழைய முறையில ஒரு டேட்டா முழுசா சேர்ந்ததுக்கு அப்புறம் பல பாக்கெட்களை செக் பண்ணி தான் அது என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. இதனால லேட்டன்சி அதிகமாகும். ஆனா இந்த புது ஏஐ டெக்னாலஜில முதல் பாக்கெட்லயே இது என்ன டேட்டான்னு கண்டுபிடிச்சிருது. இதனால தான் நீங்க ஒரு முக்கியமான ஜூம் மீட்டிங்ல இருக்கும்போது எந்த லேகிங்கும் இல்லாம வீடியோ ரொம்ப ஸ்மூத்தா வேலை செய்யுது. ஆமா, முதல் பாக்கெட்லயே ஒரு டேட்டாவோட தன்மை என்னன்னு தெரிஞ்சிட்டா நெட்வொர்க் கம்பெனியால அந்த டேட்டாவை உடனே எந்த வழியில அனுப்பணும்னு முடிவு பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் ரியல் டைம் ரவுட்டிங். இதனால யூசருக்கு எந்த தொந்தரவும் வராது. இது எல்லாம் கேட்கறப்போ ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு வேகமா முதல் பாக்கெட்லயே ஒரு டேட்டாவை கண்டுபிடிக்கணும்னா பின்னாடி ரொம்ப பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் செட்டப் தேவையா? ஏன்னா நாம இப்போ கிளவுட் நேட்டிவ் கட்டமைப்பு மற்றும் 5G ஒருங்கிணைப்பு பத்தி பேச போறோம். இந்த ஏஐ ஒரு சாதாரண கம்ப்யூட்டர்ல ஓடுற சாஃப்ட்வேர் மாதிரி தெரியலையே. அங்கதான் விஷயமே இருக்கு. முன்னாடி நான் சொன்ன மாதிரி பழைய டிபிஐ மெஷின்லாம் ஒரு பெரிய ஹார்ட்வேர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாடர்ன் இன்டெலிஜென்ஸ் கிளவுட் நேட்டிவா செயல்படுது. அதாவது இதுக்குன்னு தனியா எந்த பெரிய மெஷினும் தேவையில்லை. எல்லாமே கிளவுட் சர்வர்கள்ல மைக்ரோ சர்வீசஸ் முறையில இயங்குது. நெட்வொர்க்ல டிராஃபிக் திடீர்னு அதிகமாகும் போது இதெல்லாம் எப்படி சமாளிக்கும்? அதுக்கு தான் அந்த குபர்நெட்டி டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்களா? டெக்னிக்கலா தெரியாதவங்களுக்காக சொல்றேன். நெட்வொர்க்ல திடீர்னு கூட்டம் அதிகமானா இது தானாகவே தன்னோட அளவை பெருக்கிக் கொள்ளும். ஆட்டோ ஸ்கேலிங். ஆமா, ஆட்டோ ஸ்கேலிங் தான். அதாவது ஒரு கடையில கூட்டம் அதிகமா வரும்போது நிறைய ஆட்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு கூட்டம் குறைஞ்சதும் ஆட்களை குறைச்சிக்கிற மாதிரி ஒரு செட்டப் தானே இது. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நெட்வொர்க்ல எவ்வளவு டிராஃபிக் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி இதை தன்னோட திறனை கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செய்யும். இதோட நெகிழ்வுத்தன்மை ரொம்ப முக்கியம். இது ஒரு ஸ்விஸ் இன்ஜினியரிங் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? நெட்வொர்க்ல எங்க வேணும்னாலும் இதை பொருத்திக்கலாமா? ஏன்னா நம்ம சோர்ஸ்ல வி ஸ்விட்ச், ஸ்மார்ட் நெக், சைட் கார் ப்ராக்ஸி, விவிபி, டிபிஇடிகே அப்படின்னு நிறைய டெக்னிக்கல் வார்த்தைகள் இருக்கு. இதெல்லாம் என்ன? சும்மா நம்ம சர்வர்ல இருக்கிற சின்ன சின்ன நெட்வொர்க் கார்டுகள் இல்ல சாஃப்ட்வேர் ஸ்விட்சுகள் தானே இது? ஆமா, நெட்வொர்க்ல பல லேயர்கள் இருக்கும். அதுல ஒரு பெரிய சர்வர்ல இருக்கலாம்,
இல்ல ஒரு சின்ன கம்ப்யூட்டர் நோட்ல இருக்கிற சாஃப்ட்வேர் ஸ்விட்சா இருக்கலாம், இல்ல டேட்டாவை ப்ராசஸ் பண்ற ஸ்மார்ட் நிக் மாதிரி சின்ன சிப்ல கூட இருக்கலாம். நீங்க நெட்வொர்க்கை எப்படி டிசைன் பண்ணியிருந்தாலும் இந்த இன்டெலிஜென்ஸ் இன்ஜினை எந்த உள்கட்டமைப்புல வேணும்னாலும் ரொம்ப ஈஸியா பிளக் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இப்ப எங்க பார்த்தாலும் 5G பத்தின பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 5G தொழில்நுட்பத்துல இந்த AI இன்டெலிஜென்ஸ் என்ஜினோட ரோல் என்ன? 5Gன்றது வெறும் ஸ்பீடு கிடையாது, அதுவே ஒரு புது வகையான கட்டமைப்புன்னு சொல்றாங்க. அப்ப அதுல இது எப்படி ட்வேன் ஆகுது? 5G தொழில்நுட்பத்தோட இதயமே இந்த AI நெட்வொர்க் இன்டெலிஜென்ஸ் தான். 4Gயை விட 5G முற்றிலும் வித்தியாசமானது. 5G சேவையோட அடிப்படை கட்டமைப்பை சர்வீஸ் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. 5G நெட்வொர்க்ல 2 முக்கியமான பாதைகள் இருக்கு. ஒன்னு, வாடிக்கையாளர்கள் பயன்படுத்துற டேட்டா போற பாதை. ஓகே, யூசர் பிளேன். ஆமா, யூசர் பிளேன். இந்த யூசர் பிளேன்ல இருந்து டேட்டாவெல்லாம் சேகரிச்சு அதை அனலைஸ் பண்ணி கிடைக்கிற நுண்ணறிவை நெட்வொர்க்கை தானாகவே இயங்க வைக்கிற கண்ட்ரோல் பிளேன் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த AI அனுப்புது. இதனால தான் 5G நெட்வொர்க் எந்த ஒரு மேனுவல் உதவியும் இல்லாம தானாகவே இயங்குற ஒரு ஸ்மார்ட் நெட்வொர்க்கா இருக்கு. ஓகே, இதெல்லாம் நெட்வொர்க் கம்பெனிகளுக்கு லாபமான விஷயம். ஆனா இதனால எனக்கு என்ன பயன்? இது நிஜ வாழ்க்கையில, அதாவது ரியல் வேர்ல்டுல எப்படி பயன்படுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இப்ப தோணலாம். இத பத்தி தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். நடைமுறை பயன்பாடுகள். இதுல முதல் விஷயம் அனலிட்டிக்ஸ், அப்புறம் வாடிக்கையாளர் அனுபவம். டெலிகாம் நிறுவனங்கள் தங்களோட நெட்வொர்க்ல எந்தெந்த ஆப்ஸ் அதிகமா பயன்படுத்தப்படுதுங்கிறத துல்லியமா தெரிஞ்சுக்க இது ரொம்பவே உதவுது. யூடியூப், இன்ஸ்டாகிராம், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் எவ்வளோ டேட்டாவை கன்சியூம் பண்ணுதுன்னு அவங்க பார்க்க முடியும். அதை விட முக்கியமா, ஒருத்தர் நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு இருக்காருன்னா அந்த வீடியோவோட ஸ்ட்ரீமிங் தரம் எப்படி இருக்குங்கிறத நெட்வொர்க் கம்பெனியால QoE ஸ்கோர் மூலமா அளக்க முடியும். வீடியோ பஃபர் ஆகுதா இல்ல கிளியரா ப்ளே ஆகுதான்னு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். இதுல என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் இருக்கு. churn ரிஸ்க் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு ஒரு டேஷ்போர்டு இந்த சிஸ்டம்ல இருக்கு. ஆமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். அதாவது இன்டர்நெட் ஸ்பீடு சரியில்லாததால கடுப்பாகி இந்த நெட்வொர்க்கை விட்டுட்டு வேற ஒரு நெட்வொர்க்குக்கு மாறணும்னு நினைக்கிற வாடிக்கையாளர்கள் யார் யாருன்னு அவங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கத்துறதுக்கு முன்னாடியே இந்த AI முன்கூட்டியே கண்டுபிடிச்சிடும். நீங்க கோபத்துல இருக்கீங்கன்னு உங்க நெட்வொர்க் கம்பெனிக்கு உங்களை விட முன்னாடியே தெரிஞ்சிடும்னா பாத்துக்கோங்களேன். ஆமா, அதை வச்சு அவங்க அந்த குறிப்பிட்ட கஸ்டமருக்கு மட்டும் நெட்வொர்க் ஸ்பீடை சரி பண்ணி அவங்கள தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. அடுத்த முக்கியமான பயன்பாடு என்னன்னா ஸ்மார்ட் ஸ்டியரிங். நெட்வொர்க்ல இதை SD-WAN மற்றும் சாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல பணம் மிச்சம் பண்ணி கொடுக்கும். அது எப்படி? ஒரு பெரிய நிறுவனத்தோட கிளை அலுவலகத்திலிருந்து இன்டர்நெட்டுக்கு நிறைய டேட்டா போகும். இதுல எது முக்கியமான டேட்டா, எது சாதாரண டேட்டான்னு பிரிச்சு அனுப்பணும். இந்த இன்டெலிஜென்ஸ் என்ஜின் என்ன பண்ணும்னா, ஒரு முக்கியமான ஜூம் மீட்டிங் நடக்குது இல்ல ஒரு வாய்ஸ் கால் போகுதுன்னா அதுக்கு எந்தவித தாமதமும் இல்லாத ரொம்ப ஃபாஸ்டான நெட்வொர்க்கை தானாகவே செலக்ட் பண்ணி அனுப்பிடும். லோ லேட்டன்சி நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிக்கோ. எக்ஸாக்ட்லி. அதே நேரத்துல ஒரு சாதாரண இமெயில் அனுப்புறது இல்ல பின்னாடி நடக்கிற ஃபைல் பேக்கப் மாதிரியான அவசரம் இல்லாத வேலைகளுக்கு செலவு குறைவான பொது பிராட்பேண்டை செலக்ட் பண்ணி அதுல அனுப்பிடும். கேக்குறதுக்கே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு. இது ஒரு சூப்பரான டிராஃபிக் போலீஸ் மாதிரி வேலை செய்யுது. ஆம்புலன்ஸ் வந்தா உடனே வழி விட்டுட்டு சாதாரண வண்டிகளை எல்லாம் சைட்ல போ சொல்ற மாதிரி இருக்கு. சரி, மூணாவது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயன்பாடு பாதுகாப்பு, செக்யூரிட்டி. டேட்டா எல்லாமே என்கிரிப்ட் செய்யப்பட்ட இந்த உலகத்துல நெட்வொர்க்குள்ள வர ஆபத்துகளை எப்படி கண்டுபிடிச்சு பாதுகாப்பை உறுதி பண்றது? இங்கதான் இந்த ஏஐயோட உண்மையான பவர் வெளியே வருது. டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ணாமலேயே, அதாவது அந்த ரகசிய குறியீடை உடைக்காமலேயே வழக்கத்துக்கு மாறான சில நடத்தைகளை வச்சு ஆபத்துகளை இந்த டெக்னாலஜி முறியடிக்குது. ஒரு மால்வேர் உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து ஹேக்கரோட சர்வருக்கு பேசுதுன்னா அதோட பேட்டர்ன் வித்தியாசமா இருக்கும். அதை உடனே இது கண்டுபிடிச்சிடும். அதாவது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்காம அது நடந்துக்கிற விதத்தை வச்சே கண்டுபிடிச்சிடுதோ. ஆமா, குறிப்பாட்டுக்குள்ள புகுந்து ரகசியமா பிட்காயின் மாதிரியான கிரிப்டோ கரன்சிகளை மைனிங் பண்றது இல்ல TNS டன்னலிங் மூலமா டேட்டாவை திருடுறது, இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் அந்த டேட்டா எப்படி நடந்துக்குது, அதோட வடிவம் என்னங்கிறத வச்சு மட்டுமே இது ஈஸியா பிடிச்சிடும். பிஹேவியரல் சிக்னேச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. சைபர் செக்யூரிட்டியில இது நிஜமாவே ஒரு மாபெரும் புரட்சி தான். சரி, நாம் இந்த விரிவான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பேசின பல விஷயங்களை ஒரு சின்ன சுருக்கமா சொல்லணும்னா, என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இனிமே எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். அதை மாத்த முடியாது. பழைய DPI முறை முற்றிலுமா செத்து போச்சு. இப்ப இருக்கிற இந்த பிரச்சனைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் ஒரே தீர்வு. அப்புறம் இந்த புது தொழில்நுட்பம் எந்த ஒரு ஹார்ட்வேரையும் சார்ந்து இல்லாம கிளவுட் நேட்டிவா இருக்கிறது ரொம்பவே கட்டாயம். ஆமா, அது ரொம்ப முக்கியம். கடைசியா இப்போ டேட்டாவை விட அந்த டேட்டாவோட நடத்தவா எல்லாமே. அதுதான் இன்டர்நெட்டோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. கண்டிப்பா.
இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்களோட அன்றாட வாழ்க்கையில இது எப்படி தொடர்பு படுத்தி பார்க்கலாம்னா, அடுத்த முறை நீங்க உங்க நண்பர்களுடனோ இல்ல ஆஃபீஸ்லயோ ஒரு வாட்ஸ்அப் கால் பேசும்போது ஜஸ்ட் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. நீங்க கால் பட்டனை பிரஸ் பண்ண உடனே எந்த தாமதமும் இல்லாம கனெக்ட் ஆகுது இல்லையா? அதுக்கு பின்னாடி இந்த ஏஐ நெட்வொர்க் எப்படி மில்லி செகண்டுகள்ல வேலை செஞ்சு நீங்க அனுப்புற அந்த என்கிரிப்டட் செய்யப்பட்ட டேட்டாவை அந்த ரகசிய கவரை பிரிக்காமலேயே பாதுகாப்பாகவும் வேகமாகவும் சரியான ரூட்ல வழி நடத்துதுங்கிறத கொஞ்சம் எண்ணி பாருங்க. நாம எந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி யுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறது இத பார்க்கும்போது தான் புரியுது. அப்போ நாம ஒரு முற்றிலுமான பாதுகாப்பான நெட்வொர்க் உலகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னு நம்பலாமா? விடைபெறதுக்கு முன்னாடி நான் உங்களை நோக்கி ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். நம்ம இதுவரைக்கும் பேசின விஷயங்கள்ல இருந்து ஒன்று ரொம்ப தெளிவா புரியுது. உங்களோட டேட்டாவை திறந்து படிக்காமலேயே அந்த டேட்டா பயணிக்கிற வேகம், அதோட அளவு, அதோட வடிவம் இதையெல்லாம் வச்சு மட்டுமே நீங்க இன்டர்நெட்ல என்ன பண்றீங்க, எந்த ஆப் யூஸ் பண்றீங்கன்னு ஏஐ துல்லியமா கணிச்சிடுது. ஆமா. அப்படி என்றால் என்கிரிப்ஷன் அப்படிங்கிற அந்த ரகசிய குறியீடு நிஜமாவே உங்க தனிப்பட்ட தகவல்களுக்கு நெட்வொர்க் கம்பெனிகள்ட்ட இருந்து 100% பிரைவசியை கொடுக்குதோ, இல்ல நம்ம டேட்டா எல்லாம் ரொம்ப ரகசியமா பாதுகாப்பா இருக்குன்னு நம்ம நினைக்கிறது வெறும் ஒரு மாயையா? உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஆழமான, கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியான ஒரு கேள்விதான் இது. உங்களோட டேட்டா செக்யூரா இருக்கான்னு நீங்களும் இதை பத்தி தனியா இருக்கும்போது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்டர்நெட் டெக்னாலஜி பின்னாடி இருக்கிற பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு ரொம்பவே விரிவா நாம பார்த்தோம். மீண்டும் ஒரு ஆழமான அலசலோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம்.